எதுக்குண்ணே அடிக்கிற? நீ தானே அவர் வேலைக்கு சேர்த்து விட்ட. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உனக்கு? அப்ப அப்படியே மேல பாரு. ஃபிளாஷ்பேக். ஏய், என்ன வேலைக்கு போல நீ? போனானே, கொஞ்சம் பணம் கஷ்டம்னே. பணம் தேவைப்படுதுண்ணே. யாழ் வர்றேங்கிறா, கூட்டு போறதுக்கு தானே கொஞ்சம் காசு இல்லாம இருக்கேன். ஆகுற வேலையை பாடுறா, போய் வேலையை பாடுறா. ஏய் வாயா போ. தி நெக்ஸ்ட் டே. அண்ணே அண்ணே, டென்ஷனா இருக்கீங்க? காலைல எந்திரிச்சு பார்த்தா போன காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லண்ணே, அவன் தானே. எனக்கும் அதே டவுட் தான். சரி, நீ வேலைக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், இங்க வாயா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்கண்ணே. வா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அண்ணனோட போன எதுவும் பாத்தியா? பார்க்கலையண்ணே உங்க போன. போலீஸ் ஸ்டேஷன் வரியா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம்ண்ணே, என்கிட்ட ஒரு ஆப் இருக்குண்ணே, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாண்ணே நம்ம. அப்படியாப்பா? கண்டுபிடிச்சிடலாமா? சரி, என்னன்னு பாப்போம். நானே பாத்துருவோண்ணே போய். இந்த காட்டுக்குள்ள தானே காட்டுது. இங்க இருந்து ஒரு 10 அடி தானே இருக்கு மொபைலு. இங்கனக்குள்ள தானே காட்டுது, பக்கத்துல எங்கேயோ. தேடுனே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கிடைச்சிருச்சா? ஏய், இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட? அப்படி என்ன ஆப்புடா? சரி சரி, நேரம் வரைக்கும் கூகுள் மேப்ல தான் போன கண்டுபிடிச்சியா? சரி வா, கம்பெனி வரைக்கும் போவோம். End of flashback. இப்ப அடிக்கலாம்ல? அடினா அடிடா. கூகுள் மேப் ஒழுங்கா வழியே சொல்லாது, போன கண்டுபிடிச்சிட்டாங்க. சாமி சாமி, உன் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். உங்க அண்ணனை வச்சு உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா சாமி, அதுக்கு தான் வந்திருக்கேன். போட்டு வாங்கி தரலன்னு தூக்கு போட்டு சத்த மாறிப்பேன். உங்க அண்ணன் உடம்புல பூந்திருக்கான். அதுக்கு என்ன செய்யலாம் சாமி? 3 நாள் கதவை பூட்டி வை, வீட்டு கதவை. உங்க அண்ணன் அடைச்சி வை. 4ஆவது நாள் இங்க வா. உங்க அண்ணன் உடம்புல பூந்திருக்க மாரியப்பனை வெளியே அனுப்புறேன். வா, 4ஆவது நாள் வா. Day 4. நீ இங்க வந்து நில்லு, உங்க அண்ணன் தன்னை போல வருவான். ஏய், உட்காரு உட்காரு. எதுக்கு நீ உங்க அண்ணன் உடம்புல பூந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு சரக்கு வேணும். தர கொடுத்தா போயிருவியாப்பா? நீ வாங்கிட்டு வந்த போட்டோ கொடுத்துருமா? உங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணன் இல்ல, மாரிப்பனுக்கு கொடுத்துருவோம். மாரிப்ப வெளியே பெரியவில்ல நீ. நான் சூடத்துல சத்தியம் பண்ணிட்டு இந்த கோட்டை எடுத்து குடிச்சிக்கோ. உனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க அண்ணனை விட்டு நீ கிளம்பு. உங்க குடியார பையனை கூட்டு போ. ரொம்ப நன்றி சாமி. ஓகே அண்ணே, வானே போலாம். என்னடாச்சு? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம். குடியார போய் ஓட்டினோம்னா நம்மள குடியார ஆக்கி விட்டு போயிருவாங்க. ஏன்னா தொடச்சிட்டு இருக்க? விழிப்புணர்வு ஊர்வலம் போல அன்னைக்கு. என்னது விழிப்புணர்வு ஊர்வலமா? நம்ம சங்கத்துல இருந்து மது ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமால, அதுக்கு வேற போகணுமோ?
சரி வா போ. நில்லு மாறிக்கிறே. ஊர்வலம் முடிஞ்ச சரக்கு வாங்கி கொடுத்துருவாங்கல்ல. சும்மாவா? நான் கூட சீரியஸா எடுத்துக்கிட்டேன். பாய். சரி மாறிக்கணே வானே. என்னண்ணே சவாரி இல்லண்ணே? சவாரி இல்ல, ஸ்கூல் ட்ரிப் இருக்கு, போயிட்டு வரோம். வரியா? அண்ணே என்னையா? நான் செஞ்சு வேகமா போகாதண்ணே, பிள்ளை குட்டிலாம் வச்சிருக்க. ஏய் இத நீ சொல்றியா? உன்ன மாதிரி நான் வேகமா போக மாட்டேன்டா, நான் பையனாடா போவேன். வா போவோம். முத்துக்கோண்ணே முத்துக்கோண்ணே. ஏய் பதட்டம் ஓடி வர்றான். என்னையா? அண்ணே முத்துப்பண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மார்க்கினி ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்னே. என்னடா சொல்ற? அப்புறம் இது யாரு? Two days later. முத்துப்பண்ணு என்ன ஆளை காணா, வீட்டுக்குள்ள என்னதான் செய்யறாரு தெரியல, பாப்போம். முத்துப்பண்ணு 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 முத்துப்பண்ணு. பழசா இருக்கு, புது ஆட்டோ ஒண்ணு நிக்குது. என்ன எந்த சாவியும் சேர மாட்டேங்குது. சரி வயர் ஏதாவது பார்ப்போம். ஏய் கூகுள், பஜாஜ் மேக்ஸிமம் ஆட்டோ சாவி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி? பஜாஜ் மேக்ஸிமோ ஆட்டோவை சாவி இல்லாமல் ஸ்டார்ட் செய்வது சட்டவிரோதமானது மற்றும் பாதுகாப்பற்றது. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, லாவண்யா கோபால். ஐயா ராசா, எதுக்கு கூகுள்கிட்ட கேக்குற? அண்ணன் கோகுல் இருக்கேன், இந்தாங்க சாவி. ஆட்டோக்கார உள்ளதான் இருக்கானா? கொஞ்சம்